அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் டிஆர்பி எக்ஸாம் என்ன, இந்த செட் எக்ஸாமினுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்போ வரும், ஸோ இந்த ரெண்டையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ இந்த நெக்ஸ்ட் டிஆர்பி எக்ஸாம் என்ன, செட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த டிஆர்பி வெப்சைட்டில் டெய்லி ஒரு ப்ரெஸ் நியூஸை வெளியிட்டே இருக்கிறாங்க. டிஆர்பி வந்துட்டு ரொம்ப நாளைக்கு ஆக்டிவாக இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் நியூஸ் வந்து டெய்லி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஆனுவல் பிளானர் படி ஒவ்வொரு எக்ஸாமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட் எக்ஸாம் ஃபஸ்ட் ஆனுவல் பிளானரில் இருக்குது. ஸோ செட் எக்ஸாம் முடிஞ்சிட்டு அடுத்தபடியாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாமும் நடக்க போகுது, ஏப்ரல் நடக்க போகுது. அதுக்கப்புறமா இந்த லா காலேஜில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், ஸோ அதுவுமே நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் காலேஜஸில் அந்த 4000 வேகன்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அடுத்தபடியாக நடக்க போகுது. அப்போ இந்த எக்ஸாமினேஷனுடைய அந்த டேட் அதாவது ஜூலை மந்தில் இருக்கும். அதாவது ஷெடியூல் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இது வந்து டென்டேட்டிவாக தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போது ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட் அது கூட என்ன செய்யலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நோட்டிஃபைடு, ஆல்ரெடி அப்ளைடு. இனி அடுத்த ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது டவுட்டு தான், மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 4000 வேகன்சிஸ்க்கான இந்த எக்ஸாம் வந்துட்டு ஜூலை மந்தில் போட்டுக்கிறாங்க. அப்போ அடுத்ததான் நடக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ். அதுக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடியது இந்த சிஎம்ஆர்எஃப், அது வந்துட்டு இந்த ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கான எக்ஸாம். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த பிஜி அசிஸ்டன்ட், ஸோ அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அதாவது இந்த பிஜி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எக்ஸாம். இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மந்தில் இருக்க போகுது. அதுக்கப்புறமா இதுக்கான இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் இல்லைன்னா டிசம்பரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1915 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அடுத்தபடியாக இந்த பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் அதாவது டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதே போல் இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தபடியாக இந்த செட் எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ், அப்போ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான டேட்டு முடிஞ்சிருச்சு. 27ஓட இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு டேட் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் இனி என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ஜெக்ஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸில் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சர் கீ ஒன்று தயார் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ தயார் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபைனல் கீக்கு ஏற்றாற் போல் இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸையும் அப்படியே அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க எடுக்கிறது தான் கடைசி முடிவு. அப்போ ஃபைனல் கீ என்ன வருதோ அதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்க முடியும். அப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே அதாவது 4/4/2025 வரலாம். அப்போ இனி நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அதாவது 1 வீக் டைம் இருக்குது. அந்த ஃப்ரைடேயில் வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சீக்கிரமாக வந்தால் மட்டும்தான் அடுத்தபடியாக இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக வெளியே வருமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்று 4/4 எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா இந்த வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே கூட இந்த செட் எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிசல்ட்ஸை வெளியிட எதிர்பார்க்கலாம். அப்போ அதுலேயே வந்து கட் ஆஃப் மார்க் என்ன, அப்போ யார் யாரெல்லாம் குவாலிஃபைடு, ஸோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே அந்த ரிசல்ட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நாம் டெய்லி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குது. அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் டெய்லி நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும், கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.